ஏனையவர்கள் பட்டியல் சென்ற வாராக ஒரு வாதத்தை குறிப்பிட்ட சில நடுக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில இந்த இடத்துல நான் அவர்களிடம் கேட்கிறேன், உங்களுடைய வட்டாரத்தில் இருக்கின்ற மக்கள் தொகை எத்தனை பேர்? அதிலே எத்தனை வீதத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள்? முக்காவாசி எடுத்திருக்கிறீர்களா? எத்தனை பேர்? உங்களை விட சபைக்கு வந்த பின்னர் நீங்க கட்சியை விவரமாதோ அல்லது இன்னொரு பிரிவினைவாதங்களையும் சாராது 45 உறுப்பினர்கள் சமமாக மதிக்கப்பட வேண்டும். நான் என்னதை கேட்க வரேன், நீங்கள் அந்த வட்டாரத்தில் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அந்த வட்டாரத்திலே ஒரு 75% வாக்கு எடுத்திருக்கிறீர்களா? உங்களை விட ஏனைய கட்சிகளை சார்ந்தவர்கள் எடுத்தது கூடவா, நீங்கள் எடுத்தது கூடவா? முழு பெருமளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்கிற விஷயம் என்னன்னா, நம்மளுடைய வட்டாரத்திலே பெரும்பான்மையான வாக்கினை நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா, இல்ல ஏனைய கட்சிகளை சிக்க பெரும்பான்மை வாக்கு சென்றிருக்கிறதா? இந்த இடத்தை இதைத்தான் கவனிக்க வேணும். நீங்களும் எடுத்தால் அந்த வட்டாரத்திலே ஒரு வட்டாரத்தில் எடுத்து வெற்றி பெற்ற வாக்கை கூட அவரது கட்சி 27 வட்டாரங்கள் குறைந்த வாக்கில் வந்த நீங்கள் உங்கள் வட்டாரத்தில் எத்தனை விதமான வாக்கை எடுத்திருக்கின்றீர்கள்? நான் ஒரு வட்டாரத்தில் எடுத்த வாக்கை கூட அந்த திரும்ப திரும்ப இந்த விவாதம் 45 பேரையும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் 10 பேரும் வழிநடப்பு செய்வோம். அவையில கட்சி எடுக்கிற முடிவுக்கு நான் ஒன்றும் செய்யலாம். முதல்வர்களே, நான் இது தொடக்கிற விடயம் ஏனிட விடைக்கு போறீங்க விளங்குது சிஸ்டம் காட்டுது. நீதி எப்படி நாங்கள் அப்படி பண்ணிப்போம். 26ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கீட்டுக்கு காலம் இருக்கு. நீ கொண்டாய் நம்பர் எடுத்து 2 தம்மை எடுத்து நாங்க சொல்லி வைக்கிறோம். இப்ப ராஜாவா லைட் போட்டுறாங்களுக்கு இப்ப நாங்க சொல்லி வைக்க விரும்புறோம். அந்த பதவியில தனி வட்டார வேண்டாங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புறோம். உங்க ஊட்டம் வீட்டுல வந்துட்டாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு பாதடு வரைக்குள்ள அந்த நேரம் நாங்கள் இன்னும் கழித்து கொள்ளலாம். அந்த காலத்துடன் மாறி இப்ப தேர்தல் முடிஞ்சு நாங்கள் இப்ப 4வது கூட்டத்திலே இருக்கிறோம். தேர்தல் தெளிவு முறை தொடர்பாகவும் அதுல வாக்களித்த முறை தொடர்பாகவும் கட்சிகள் தொடர்பாகவும் தான் நாங்கள் கதைக்க போறோம் என்றால், நீங்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஒரு கடிதத்தை எழுதுவோம். தயவு செய்து நான் கதைக்க விடுங்க. தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதத்தை எழுதுங்கள், அல்லது நாட்டினுடைய எங்களுடைய அரசியலமைப்பு சபைக்கு கடிதம் எழுதுங்கள். தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது என்பதை அவங்க கேளுங்க. இங்க நாங்கள் 45 பேரும் சமனானவர்கள் என்றது ஏற்கனவே சட்ட ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விடயம். அடுத்த ஒரு விடயம் என்ன சொல்ல வாரோம்னா, இந்த நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக கதைக்கிறோம்.
நிதி ஒதுக்கீடு வட்டாரத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றது உங்களுடைய இப்ப காரியால உயர்ந்த குரல்ல கதைக்கப்படும் பெரும்பான்மை நாட்டு உயர்ந்த குரலில் கதைக்கப்படுவது வட்டாரங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பது. ஆனா நீதி என்ற ஒன்றை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு. 45 உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கிறோம். 27 வட்டாரத்துக்கும் 5 லட்சம் படி ஒதுக்க போறீங்களா? முதலாவது வட்டாரத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற 5 லட்சம் நிதியை முதலாவதா யார்கிட்ட கொடுப்பீங்க? அந்த வட்டாரத்துல மற்றவ சொல்ற மாதிரி தேசிய பட்டியல்ல இருந்து வந்தவ போய் யார்கிட்ட காசு வேண்டது? அந்த வட்டாரத்தில இருந்து தான் நல்ல தேசிய பட்டியல்ல வந்தவர் என்றதுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. அது வடிவாக நீங்கள் தேர்தல் ஆணைக்குழுவில அல்லது எங்களுடைய லோக்கல் கவர்மெண்ட் கமிஷனர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் தயவு செய்து கதைங்க. இதுக்கு மறைமுகமா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இதை நான் வெளிப்படையா சொல்றேன். என்னுடைய வட்டாரத்துல ஒருத்தருமே தேசிய பட்டியல வரையில என்று நான் சிலர் நம்பினோம். ஆகவே இந்த 5 லட்சத்தையும் நானே எடுத்துக்கலாம். இந்த சந்தர்ப்பத்துல மற்றவைக்கு விட்டு கூடாதுன்றதான் இங்க நடக்கிற ஒரு விவாதம். ஆனா நான் உண்மை மட்டும் சொல்றேன், இங்க எடுக்கப்படுற முடிவு மாநகர சபைங்க பல தரம் சொல்றீங்க மாண்பு மாண்பு மாண்புன்னு சொல்லி என்ன பண்ண வெளியேற்றினீங்க மாண்புன்னு சொல்லி, அதை பற்றி பிரச்சனைங்க. ஆனா இந்த மாண்பை தான் வெளியில கதைப்பாங்களுடைய வட்டாரத்துக்கு வந்து கதைச்சவங்க காசு எடுத்துட்டு ஓட்டாங்க கதைக்க மாட்டாங்க. மாண்புப்படி பாப்பமா இருந்தால் 45 பேருக்கு பிரிச்சா ஒரு ஆளுக்கு 3 லட்சம் போகுது. வட்டாரத்துக்கு கொடுத்தா 5 லட்சம் போகுது. ஒரு ஆளுக்கு 3 லட்சம் போகுது என்று சொல்லி சொன்னா அந்த கட்சி சார்ந்தவர்கள் தான் தங்களுக்குள்ள ஒற்றுமையா தீர்மானிக்க வேண்டும். எந்த வட்டாரத்துக்கு நான் காசை கொடுக்க போறோம், எங்க வேலை செய்ய போறோம். இங்க காசு முக்கியம் இல்ல, மக்களின் பிரச்சனை தான் முக்கியம். இப்ப இவர் சொன்னார் யாழ்ப்பாண நகரத்தில 1,50,000 பேர் வந்து போற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குண்டா நான் எனக்கு ஒதுக்கப்படுற நிதியை அவருக்கு கொடுக்க முன்வருவேன். ஏன்னா யாழ்ப்பாண மாநகரத்தினுடைய மத்திய பகுதி அழகாயிருக்கும். நாளைக்கு திருநகரில் எங்களோட சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது என்று சொல்லி சொன்னால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி சொன்னா அந்த வட்டாரத்தில் இருக்கிறவரோட போய் அங்கதான் கொடுக்க முயற்சிப்பேன். நாளைக்கு ஒரு வெள்ளம் வருது, நாளைக்கு இல்லை இன்றைக்கே வந்துடுது வெள்ளம், மக்கள் வெள்ளத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு இடத்துல வெள்ள அனர்த்தம் வந்துட்டுதுன்னா எங்களுக்கு ஒரு உரிமை இல்லையா? அந்த வட்டாரத்தில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, நான் அந்த நிதியை கொடுத்து ஏதாவது செய்யணும். இப்ப இங்க நிதி ஒதுக்கீடு பிரச்சனையா மக்களுடைய பிரச்சனை? நான் விளக்கு செய்துட்டேன் என்றது காட்டுறது முக்கியமா, தேவையானவனுக்கு செய்தேன் என்று காட்டுறது முக்கியம்? என்ன பொறுத்தவரையில பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தான் முக்கியம். பிரச்சனைகள் நிதியில இல்ல, அடிப்படை மக்கள் இந்த இடத்துல இருக்குது. ஆகவே முதலாம் வட்டாரத்தில் நிறைய பிரச்சனை இருக்குண்டா நான் என்னுடைய கட்சிக்கு 10 பேருக்கு, அதாவது நாங்கள் 10 பேருக்கு எங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் அப்படி ஒதுக்கப்படுதுன்னா நாங்கள் ஒரு வட்டாரத்துக்கு அவ்வளவு கொடுக்கறதுக்கு நாங்கள் முன் பெறலாம். அது ஏனென்றா அந்த இடத்துல இருக்கிற மக்கள் இந்த பிரச்சனையை தான் நான் முக்கியமா பார்க்கிறேன். நாளைக்கு இந்த கழிவு முகாமைத்துவத்துக்கு நான் ஒரு வாகனத்தையோ ஏதோ ஒன்றை வேண்டி கொடுக்கணும்டா நாங்கள் எங்களோட உறுப்பினர்கள் முடிவெடுத்து போட்டு செய்துட்டு போறோம். இது வட்டாரத்துக்குள்ள முடக்கிறதன் ஊடாக நாளைக்கு அடுத்த பிரச்சனையை மேயரம்மா அதாவது முதல்வர் நீங்க சந்திக்க போறீங்க. இந்த 27 பேருக்கு காசை கொடுக்க போறீங்க. இதுல எவ்வளவு ஒவ்வொரு தரம் எடுக்கிறது அந்த நேரமும் கூட கதை பிறகு ஒரு வீராதாரத்துல வந்தவர் இவர் கொஞ்சம் கொடுப்போம், அவர் கொஞ்சம் அவரு கூட கொடுப்போம். இது சார்ந்த பிரச்சனைகளை முன்ன சந்திக்க போகிறோம். நான் இங்க கேட்கிறது இந்த கௌரவமான சபை விவாதித்தாலும் பரவாயில்லை, சண்டை பிடித்தாலும் பரவாயில்லை, எல்லாரும் ஏற்கக்கூடிய ஒரு தீர்மானமான முடிவை எடுத்தது என்றுதான் சமூகம் சொல்ல வேண்டுமே ஒழிய நான் மட்டும் வாழ்ந்துட்டு நான் அதாவது ஒன்றுமே நடக்க போறது இல்லையா? இப்ப நான் எனக்கு தெரியும் என்னுடைய வட்டாரத்துல அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னா நான் எந்த நிதியை கொடுக்கறதுக்கு எனக்கான உரிமை தாருங்கள் நான் தெரியும். ஆகவே நபருக்காக பிரிக்கப்படுவது 3 லட்சம், வட்டாரத்துக்காக பிரிக்கப்பட போறது 5 லட்சம். இப்ப உதாரணத்துக்கு கௌரவ உறுப்பினருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்றால் அவரோட எனக்கு இருக்கக்கூடிய உறவை பயன்படுத்தி நான் எனக்கு தரப்பட 3 லட்சத்தில் 1 லட்சத்தை வெட்ட வட்டாரத்துக்கு நான் கொடுக்கலாம். இதுதான் மனித பண்பு. நாங்கள் மனித பண்புகளுக்கு பிறகுதான் சட்டத்தை தெரிவிக்க வைக்கிறோம். சட்டமே சொல்ல அதை நாங்க செய்ய தயாரா இருக்கணும். அதுக்கு ஒரு ஒற்றுமையான முடிவு எடுக்கிறதுக்கு வாங்க. அதுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒதுக்கீடு செய்யுங்க முதல்வர்களே. இது எந்த விதமான அரசியலும் தரப்போவது இல்லை. ஒன்றுதான் பிழைக்க போகுது. சில பேர் தனி நபர்களாக வேட்பாளர் பட்டியலை பார்த்திருக்கணும், அங்கேயும் கூட இல்லை. அதாவது விகிதாசார ஆக்களுக்கு வட்டாரம் போடுறது வேட்புமனு தாக்கல் செய்யுங்க. நீங்க அங்க வாய்க்கப்படுங்க அங்க வரைக்கும் போட மாட்டா 27 பேருக்கு மட்டும்தான் வட்டாரத்தை போடுறோம். அப்ப அந்த எங்களுடைய அவ்வளவு காசை நான் கொடுத்து தயாரா இருக்கிறேன். இந்த சபை பிரிவினைகளை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாம் நாள் சபையில கட்சி வேதம் பார்க்க கூடாது, பிரச்சனை பார்க்கணும் வந்து இன்னைக்கு அடுத்த 3 வந்துபடிதான் இருக்கு. இதுல எந்த விதமான பிரச்சனையும் வேண்டாம். நான் தயவாக கேட்டுக்கொள்றேன். இவ்வளவு நேரத்தை இழந்திருக்கிறோம் நாங்கள். மக்கள் வெள்ள பிரச்சனைங்க இருக்கணும்.
கபிலன் உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறோம். என்னென்னா உங்களோட கருத்துக்கள்ல நான் ஒரு கருத்தை சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்கள் 18 பேரும் ஒற்றுமையா செயல்பட சொல்றீங்க, ஓகே. ஆனா நான் என்னென்றால் 5 லட்சத்தில் ஆயிட்டு சொன்னா 5 அந்த வட்டாரத்துல இருக்கிற கேள்வி என்னென்றால் 18 பேர் ஒரு வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாமைக்கு ஒரு உறுப்பினர் வாராருண்டா. இப்ப ஒரு வட்டாரத்துல இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, இந்த வட்டாரத்துல நான் இருக்கிறேன், ஒரு சரஸ்வதி ஒரு மெம்பர் இருக்கிறார். இப்ப 2 பேருக்கும் தான் நிறைய பங்கட இல்லாம இன்னொரு ஆள் அதுக்குள்ள பிரதிநிதித்துவப்படாட்டிக்கு அப்ப எப்படி அந்த காசு ஒதுக்குறது? இந்த வட்டாரம் நீங்க மெம்பர்ஸ் கொண்டு இருக்க சொல்றீங்க. வட்டாரத்து உரிய ஆளுன்னு சொல்லி வீராசார உறுப்பினர் என்ன அடிப்படையில என்ன கருத்துல வச்சுக்கொண்டு நீங்க 45 பேருக்கும் சரி சமம், ஓகே. வட்டார உறுப்பினர்களையும் வீராசார உறுப்பினர்கள் இந்த வட்டாரத்தை உறுப்பினர்கள் நீங்க என்ன கருத்துல சொல்றீங்க? நீங்க அந்த 4ஆம் இப்ப அம்மா 4ஆம் வட்டாரத்துல வசிக்கிறாங்க. இல்ல இப்ப அம்மா கௌரவ உறுப்பினர் கௌரவ உறுப்பினர்களை இதை இப்ப நீங்கள் என்னடா கௌரவ உறுப்பினர் கபிலன் உங்களோட கருத்துக்கு நாம இருந்தா அவர் எந்த வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறாருன்னு சொன்னா தான் நாங்க அந்த லைட்ஸ் பார்த்துட்டு கொடுக்கலாம். வட்டாரத்தை தேசிய பட்டியலில் வந்தவர்கள் யாரும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும்ன்றது எந்த சட்ட ஏற்பாடுகளுக்கும் இல்லை. இப்ப அவெல்லாம் எந்த சட்ட ஏற்பாடும் இல்லை என்பது டிஸ்ட்ரிக்ட் வைஸா வெல்றவர்களுக்கும் தேசிய பட்டியலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் வைஸா வெல்றவே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் நிதி ஒதுக்கீடு செய்யலாம். ஆனா தேசிய பட்டியல்ல வெல்றவே இலங்கையில இந்த பாகத்திலையும் செய்யலாம். இந்த அடிப்படையில பார்க்க போனா இதுல என்னடா பட்டியல் இருக்கிறதா வெல்றவே எந்த வட்டாரத்தை செய்யலாம் என்ற உரிமையை ஒதுக்கீடு செய்ய போறேன். நீங்க சொல்றது ஓகே, பாராளுமன்ற சட்டம் ஓகே. இப்ப நான் கேட்கிறேன், அவர் சொன்ன கருத்தையும் கேட்கிறேன். இப்ப ஒரு 5 லட்சம் லைட் ஒதுக்குறேன் என்றால் ஒரு ஆள் இப்ப சுதாமினி சொன்னா டைதானந்த வட்டாரம் பயன்படுது. அந்த வட்டாரத்தை 4 இருக்கிறேன்னா 4 இதுல வட்டார ரீதியாக இந்த லைட் பிரிபாட்டு இருக்கு. முதலாவது தேசிய பட்டியல் சம்பந்தமாக இருக்கிற கருத்தாடல் பிள்ளையானது. தேசிய பட்டியல் என்பது யாரென்றால் நேரடியாக சில வேளைகளில ஒரு ஆளுமை மிக்கவர்களையோ அல்லது விசேட தேவையுடையவர்களையோ அல்லது ஒரு மிக முக்கியமான நபர்களையோ உள்ளூர் கொண்டு போக முடியாது என்ற அளவில்தான் பாராளுமன்றத்தில் மக்கள் செல்வாக்குள்ள 196 பேர் வேற எஞ்சியவர்களை தேசிய பட்டியலில் இருந்து உள்ளூர் கொண்டு வர. நீங்க உள்ளூராட்சியில பாத்தீங்களா இருந்தால் தேசிய பட்டியலில வர வேண்டிய சில நபர்களுக்கு பதிலாக பெண் பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கு வருகிறோம் என்றால் அதனுடைய அடிப்படை என்னென்றால் சமத்துவமான விடயங்களை விசேட கவனங்களும் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே தேசிய பட்டியல் பெரும்பாலும் இந்த விடயங்களுக்காக தான் பயன்படுத்தப்படுகின்றது. உண்மையில் எங்களுடைய சகோதரிகள பலரை நாங்கள் இன்னைக்கு இங்க வச்சிருக்கிறோம் ஏற்பாடு. ஆகவே அந்த ஏற்பாடுல வந்தவர்களை நாங்கள் வெள்ளவர்கள் சொல்லி இது ஒரு பராதீனப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு. ஆகவே நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் என்னன்னு சொல்லி சொன்னால் முதல்வர்களே, 5 லட்சம் லைட் என்றதை வட்டாரத்துக்கு தீர்மானிக்காமல் நீங்கள் 5 லட்சம் படி 27 வட்டாரத்துக்கு தீர்மானிச்சிருப்பீங்களா? அதை மொத்தமாக்கி 45 பிரிச்சுட்டு அவையவையிடம் கொடுத்து விடுங்க. அதன் பிறகு தாங்கள் தீர்மானிக்கட்டும் தாங்கள் எங்க போட போறோம் என்று. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற கதமே நல்ல வாழைப்பழம். முதலாவது சொன்னேன் 1,35,00,000 45,000 பிரிச்சு ஒரு பேருக்கு 3 லட்சம் அப்படி இல்ல கௌரவ உறுப்பினர்களே எல்லாமே இந்த முறை இந்த காசு 27 வட்டாரத்துக்கும் நான் லைட்டா கொடுக்குறேன். அதிலே பிரதிநிதித்துவப்படுத்துகிற பிரதிநிதிகள் சேர்ந்து அந்த லைட்டை போடுறதுக்கு நான் பங்கெடுத்து செய்து கொடுக்குறேன். அடுத்த முறை நீங்க சொல்ற மாதிரி 2026க்கான ஒதுக்கீட்டுல 45 உறுப்பினர்களுக்கும் சரிசமமான பங்கு
26 நிதி ஒதுக்கீட்டின் மேல் எந்த விவாதமும் விவாதம் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல விவாதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது சர்வாதிகார போக்கு. அறிக்கையில வரணும். இல்ல, இந்த கருத்தை பாருங்க, நீங்க மட்டும் சொன்னா வருமா? இல்ல கௌரவ உறுப்பினர் நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஏற்கனவே நாங்கள் ஒத்துக்கொண்ட முடியாது முடித்துக் கொண்டு 25ஆம் பக்கத்துல தயவு செய்து ரகசிய வாக்கெடுப்புல வாக்கெடுப்பு தேவை 27 வாக்காளர் நீங்கள் 2 வாக்காளத்தில் நேரடியாக வென்றிருக்கிறீர்கள். ஒரு ஓட்டுல வந்தவர் நான் கூட வந்தவர் அதைத்தான் சொல்லுவேன். ஒரு தீர்மானம் தான். ஏன் முதல்வர் நாங்கள் இவ்வளவு அமைதியாக இருந்த நாங்கள் அவங்களோட மரியாதையில நாங்கள் கதைச்சதை சர்வாதிகாரம் என்று சொன்னவர் கௌரவ உறுப்பினர் அவர்கள் இது இங்க எதையுமே செய்யக்கூடாது என்று சொல்லி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு இங்க அறிக்கையை கொஞ்சம் எல்லாரும் சொல்றேன் வார்த்தையில நீங்க வாயால வர வார்த்தையில கொஞ்சம் அளவோட நாவல கதை வச்சு நீங்க எடுத்த வச்சு உங்களோட கோபத்துல உங்களோட வாயில அந்த வழி உங்களோட வார்த்தை பிரியவங்களை சொல்றீங்க நாவடக்கம் எல்லாருமே முதல்வர் இந்த அறிக்கையை கொண்டு செல்ல வேண்டியது முதல்வர். முதலாவது சொல்றோம், இரண்டாவது சொல்றோம், இதுவரைக்கும் முழுவதுக்கும் கருத்தை சொன்னது அவர் தனிப்பட்ட பாயிண்ட்ஸுக்கும் நாங்களும் கருதி சொல்ல வேணும். இப்ப ஒரு ஆளை எடுத்து இப்ப முதலாவது பார்ப்போம், இரண்டாவது பார்ப்போம், எட்டாம் ஒன்றும் பெறக்கூடாது. முக்கியமா தீர்மானம் உங்களை கௌரவ செயலாளர் வரைக்கும் நாங்க சொல்லியிருக்கு. இங்க நடந்த விவாதம் வந்து தேவையற்ற விவாதம் தேவையில்லை. இந்த நடக்கிற பிரேரணை முக்கிய கருத்து மாட்டோம் முன்மொழிவு வழிமொழிவு நீங்க தேவையில்லாம இவ்வளவு அடிச்சு வைக்கிறதுல ஒவ்வொருத்தரும் தட்டி பக்கம் 14 பக்கம் 37 சொல்லும் வந்துட்டு மேலிட முதல்வருக்கு ஓட போடுறீங்க ஒவ்வொருவர்களுமே அதுக்கு விவாதம் சொல்லிக் கொண்டிருக்கு. இப்படி இந்த சபையில் மட்டும் போகும். அடுத்த முறை தேவையான மட்டும் அறிக்கையில வரும். நீங்க தேவையில்லாம கழிச்ச அத்தனையும் வர தேவையில்லைன்னு இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்றேன்.